இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுபடியும் ஆகும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது நமக்கு 2 விதமான வாழ்க்கை உண்டு என்று நம்முடைய விசுவாசம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்திற்குண்டான ஒரு வாழ்க்கை உண்டு, பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையும் உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாமிச பிரகாரமானது, பரலோகத்திற்குண்டான வாழ்க்கை ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும், பரலோகத்திற்குண்டான வாழ்க்கையில நாம பிரவேசிக்கணும் அப்படின்னா இந்த பூமிக்குண்டான வாழ்க்கையில நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். இந்த பூமிக்குண்டான வாழ்க்கையை நம்ம சரியானபடி வாழணும். இந்த பூமிக்குண்டான வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையை வாழணும். அதை விட்டுட்டு வேஷம் போடுகிற வாழ்க்கை வாழக்கூடாது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னா, இந்த பூமியில நாம வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி வாழணும் அப்படின்னு அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணுமே தவிர வேஷம் போடுகிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய உண்மை தன்மையை மறைச்சிடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை நாம வேஷம் போட்டு முகமூடி அணிந்து நம்மை நாமே மறைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்மால எது முடியுமோ அதைத்தான் வாழணும். நமக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதைத்தான் நாம என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் வாழணும். அதை விட்டுட்டு மற்றவர்கள் வாழ்கிறார்களே என்பதற்காக நாம நம்முடைய வாழ்க்கையை வேஷம் போடுகிற வாழ்க்கையாக வாழ்ந்தோம் இல்லை, அந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கையாக இருக்கும். சில பேர் நான் ரொம்ப பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ரொம்ப ஐஸ்வர்யமானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கடனை வாங்கி தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிச்சுக்குவாங்க. மற்றவர்கள் நம்ம பாராட்டணும், மற்றவர்கள் நம்மை மதிக்கணும், மற்றவர்கள் நம்மை உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, கடன் வாங்குவாங்க, மற்ற பெரிய பெரிய விஷயங்களை செய்வாங்க, தப்பான காரியங்களை செய்வாங்க. இதையெல்லாம் செஞ்சு தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக்குவாங்க. இது வேஷம். இந்த வேஷம் வேண்டாங்க. அப்ப இந்த பூமியில நாம என்ன எப்படி வாழணும்? ஒரு குயவன், அவர் கையில மண்ணு கிடைக்குது, அதை போட்டு நல்லா பிணைஞ்சு அதுல சில வடிவங்களை அவர் செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஒரு சிற்பம் செய்யறாரு. அந்த சிற்பம் வணக்கத்துக்குரியதா போயிருக்கு. ஒரு பானை செய்யறாரு, அதை தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. இப்படி நிறைய ஒரு விளக்கு செய்யறாரு, அதை வெளிச்சம் ஏற்றுவதற்காக இருக்கிறார். ஒரே மண்ணு தான். அந்த குயவனுடைய திட்டம் என்ன? குயவன் எதற்காக அந்த மண்ணை பயன்படுத்துகிறார்? அந்த மண்ணிலிருந்து குயவன் என்ன செய்கிறார்? அதுதான் கடைசி வரைக்கும் நிரந்தரம். பானை செஞ்சு கொடுத்தா அது தண்ணி தான் இருக்கும், இல்லை அதுக்குள்ள குளிர்ச்சியாக இருக்கும். விளக்கு செஞ்சாரா, அது எல்லாத்துக்கும் வெளிச்சம் தரக்கூடியதா தான் இருக்கும். சிலைகள் செய்கிறாரா, அது எல்லாம் வணக்கத்துக்குரியதா தான் இருக்கும். எதை எப்படி படைக்கிறாரோ அது அந்த படைப்புகளுக்கு ஏற்றபடி இருக்கிறதுனால அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எதுவுமே தன்னை மாத்திக்காது. விளக்கு நான் சில மாதிரி இருக்கிறேன், பானை நான் விளக்கு மாதிரி எரிகிறேன் அப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படாது. அப்படி கடவுள் உலகத்துல உண்டாக்கி இருக்கிற உருவாக்கி இருக்கிற மனித ஜீவன்களில ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக உண்டாக்கியிருக்கும். சில பேர் பணக்காரனா இருக்கலாம், சில பேர் அரசியல்வாதியா இருக்கலாம், சில பேர் அரசூழியரா இருக்கலாம், சில பேர் எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கலாம். பல பேர் பல விதமா இருக்கிறாங்க. யார் எப்படி உண்டாக்கப்பட்டார்களோ அது ஒரு
தேவனுடைய நன்மையும் தேவனுடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், எதுக்காக நம்ம படைச்சிருக்கிறீங்க, என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, இதனால நான் வந்து ஒரு பஸ் டிரைவரா இருக்கேன், நான் ஏன் டிரைவரா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, அநேக மக்கள் வந்து ஊர் விட்டு ஊர் போறாங்க, அவர்களை ரொம்ப பாதுகாப்பா போய் சேர்த்துறது உங்களால முடியும், அதனாலதான் நான் உங்களை ஓட்டுநராக நான் உருவாக்கி இருக்கிறேன். சிலரை வந்து பெரிய அரசியல்வாதியா உருவாக்கி இருப்பாரு, இந்த நாட்டுக்கு நன்மை செய்யறதுக்காக சில பேர் வேணும், அதுக்காக உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். அப்ப சில பேரை ஆசிரியர்களாக்கி இருப்பார், இந்த ஆசிரியர்கள் கேட்டா சில பேருக்கு ஞானத்தை போதிக்கணும், அதுக்காக உங்களை உருவாக்கி இருக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்திற்காக என்ன பண்ணணும், ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு, அதன்படி நாம் நடந்துக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம நான் அரசியல்வாதியா தான் இருப்பேன், நான் பணக்காரனா தான் இருப்பேன்னு வேஷம் போடக்கூடாது. உண்மையுள்ள வாழ்க்கையை, நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நம்ம உண்மையா வாழ்கிற போது அந்த வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். நம்ம வேஷம் போட வேண்டாம், நாமளாவே இருப்போம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நிச்சயமாகவே நாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நாம இப்படி இருக்கிறது தான் அவர் வந்து இதை கொண்டு அவர் ஒரு நன்மையை செய்யும். நம்ம இப்படி படைத்தது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு, அவருடைய பரிபூர்ண சித்தம் இதுதான். அப்ப இதை நாம நிறைவேற்றுகிற போது, இதன்படி வாழ்கிற போது, இந்த வாழ்க்கையை நாம் ஒழுக்கமும் திறவுமாக வாழ்கிற போது நாம மறுரூபம். இன்னொரு வாழ்க்கையை நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த வாழ்க்கைக்காக நம்ம மறுரூபமாகும், மற்றவர்களால் நம்ம பாராட்டப்படும். உண்மையிலேயே இவர் இல்லாமே இருந்ததுனாலதான் எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கு, எங்க குடும்பம் இப்படி இருக்கு, நாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாங்க அதிகப்படியான ஆசைப்படுறதில்லை, எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்க்கை போதும் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த வாழ்க்கையில நாங்கள் சமாதானமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். வேஷம் கொண்டு கடனாகி இந்த உலகத்தில் நாங்கள் கடனாளிகளா மற்றவர்களால் அவமதிக்கப்படும்படியா இல்லாம கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையை, கர்த்தர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை நாங்கள் நிதானமாக ஓடிக்கிறோம், அதனோட ஆசீர்வாதமா இருக்கிறோன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும்படியான ஒரு பரிபூர்ணமான மறுரூபம் நமக்குள்ளே இருக்கு. அன்பானவர்களே, இந்த நாளுக்காக கர்த்தர் இருக்கிற வார்த்தை அதுதான். வேஷம் போடாதீங்க, எதுக்காகவும் வேஷம் போடாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்குற இடத்துல நாங்கள் பெரிய சொத்துக்காரரு, நாங்கள் பெரிய லாடு வச்சுருக்கிறோம், நாங்கள் லேண்ட் வச்சுருக்கோம் போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க. வந்ததுக்கு ரொம்ப தெரிஞ்சுள்ளது அந்த திருமண பந்தத்தை எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சில பேர் வியாபாரம் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, கடனை வாங்கி வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களே வாங்கி கொள்வாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா வேஷம். நம்முடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தாம அதை மறைத்துக் கொள்வதற்காக, மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேஷம். சில ஊழியக்காரர்கள் அப்படிதான் வேஷம் போடுறாங்க, ஆவியானவர்கள் கொண்டு பேசுறாங்க, பொய் சொல்றாங்க, உள்ளொரு வாழ்க்கையை வெளியூர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பணத்துக்காக, பொருளுக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, வீடு வாங்கணும், கார் வாங்குறதுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, வேஷம் போடுறாங்க. ஒரு நாள் அந்த வேஷம் கலைக்கப்படுகிற போது ரொம்ப அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும். ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையை நம்ம சமாதானத்தோடு உண்மையோடு வாழ்கிற போது பரலோகத்திற்குண்டான வாழ்க்கை, மறுரூபம் ஆனதற்கு பிறகு வாழ்கிற வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சமாதானம் நமக்குள்ள ஏற்படும். அந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமானதாக இருக்கும். பவுலுக்கு ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுக்கிறாரு, அந்த வாழ்க்கையை முழுமையா பவுல் வாழ்றாரு. அவரு ஒரு நல்ல திறமையானவர் தான், ஆனா அவர் வேஷம் தரிச தெரியல. இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வாழ்க்கையை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில நியமிச்சாரு, அந்த வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்தார். நான் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடினவர்களாக இல்லாமல் நான் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறேன், நான் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவனுக்கு சமமாய் இருக்கிறேன், என்னால எல்லாமே முடியும் சொல்லி இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வேஷத்தை
அவருக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்து காண்பிச்சார். பிதா அவருக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தின்படி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. நாமும் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாள் இந்த தியானத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வேஷதரிகள் உங்கள் முகமூடியை கரண்டி போடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற பெருமையை தகர்த்தெறி. மற்றவர்கள் நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை விட்டுருங்க. ஏன்னா இந்த பெருமை ஒரு நாளைக்கு அவமானத்தை இருக்கிற போது நம்ம ரொம்ப மனமடைந்து போயிடும். நம்முடைய பிள்ளைகளால் நம்ம அவமானப்படுத்தப்படும், நம்முடைய பெற்றோர்களால் நம்ம அவமானப்படுத்தப்படும், நம்முடைய உற்சாக உறவினர்களால் நம்ம அவமானப்படுத்தப்படும், நம்முடைய சொந்த பந்தங்களினாலே நட்புகளினாலே நம்ம அவமானப்படுத்தப்படும். நாம ஒரிஜினலா கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நம்ம சரியா வாழ்க்கும் போது மற்றவர்களால் நம்ம புகழப்படலைனாலும் பரவாயில்ல, இகழப்படாமல் இருக்கும். மற்றவர்கள் நம்மை பெருமை பாராட்டினாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, தயவு செய்து முகமூடியை காட்டுவோம். நம்மை சுற்றி இருக்கிற பெருமை என்கிற வேஷத்தை கலைச்செறி. இந்த உலகத்திற்கு அந்த வேஷம் போடாதீங்க. இந்த உலகம் நம்மை பார்த்து பாராட்டினா பரவாயில்ல, இந்த உலகம் நம்மை உயர்ந்த இடத்துல போய் வைக்கிறதா பரவாயில்ல. உண்மையாய் நியமிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும். கண்டிப்பாகவே உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கற்று வைக்கிறது. உயர்ந்த இடம் வைக்க வேண்டும் என்பதுதான் சித்தம். இந்த சூழ்நிலையில, இந்த இடத்துல இப்படி இருந்த இந்த மகன் அதே வழியில உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறான் என்று மற்றவர்கள் நம்மை புகழும்படியாக ஒரு சமாதானமான வாழ்க்கையை கற்றுக். நிச்சயமாகவே நீங்க விசுவாசிங்க. நான் நம்புறேன், என்னுடைய வாழ்க்கையை கத்தர் அப்படிதான் உயர்த்தினார். நான் நம்புறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காகவும் நன்றி. கர்த்தாவே, நீர் அற்புதத்தின் தேவனும் அதிசயமானவருமாய் இருக்கிறீர்கள். நாங்கள் இந்த உலகத்திலே உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படியும் உம்முடைய விருப்பத்தின்படியும் நீர் எங்களுக்கு செய்கிற நன்மையின்படியும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை நாங்கள் உண்மையாய் வாழ்வோம். இந்த உலகத்திற்கு வந்த வேஷம் தரித்து நாங்கள் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய சமாதானத்தை இழந்துவிடாத வகைக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உண்மையான வாழ்க்கையை, எளிமையான வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்கிற பெயர் எடுத்து மறுரூபமாக்கப்பட்டு வரத்திற்கு பாத்திரமானவர்களாக மாற நீங்கள் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை ரட்சகரால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம். ஆமென், ஆமென்.